நீ பந்து போடுறா, நம்ம விளையாடலாம். யாரு நம்மள தடுக்குறான்னு பார்க்கலாம். சரிக்கா. டேய், பந்த போட்டு தொலைச்சிருவேன் உன்னை. எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா. டேய், நீ பந்து போடுறா. போடு. நில்லுடா. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இது என்ன தெருவா இல்ல பிளே கிரவுண்டா? இது பப்ளிக் பிளேஸ். நாங்க ஆடுவோம் பாடுவோம். உங்களுக்கு என்ன வந்தது? எனக்கே ஆட்டம் காட்டுறியா? நான் ஆடுனேன்னு வெச்சுக்கோ, நீ தாங்க மாட்டடி. ஓ, முடிவே பண்ணிட்டீங்களா? எங்க ஆடுங்க பாப்போம். குச்சிப்புடியா இல்ல கதகளியா? வேணாண்டி. ஏன் வேண்டாங்கறீங்க? பரவாயில்ல, ஆடுங்க. இதுவே நான் ஆடுனா நீங்க தாங்க மாட்டீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம்டி, பார்க்கலாம். அக்கா ரெடியா? சூப்பர்க்கா, நெத்தி அடி. அடிச்சிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆண்டி கிட்ட சௌக்கியமானு கேளு. என்னடி கொழுப்பா? இல்ல, குறும்பு. ஆணவத்துல ஆடாத. அப்பா இத துணிச்சல்னு சொல்லுவாரு. பொண்ணுங்கன்னா அடக்கம் வேணும்டி. அம்மாங்கன்னா பொறுமை வேணும். நீ அடங்கவே மாட்டியா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியவங்கன்னா பிள்ளைங்க விளையாடுறத பார்த்து சந்தோஷப்படணும். மாடு மாதிரி வளர்ந்துருக்க, வெக்கமா இல்லையான்னு ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுறது? கிரிக்கெட்னா ரோட்ல தான் ஆடுவாங்க, வீட்லயே ஆடுவாங்க. இது கூட தெரியாம ரோட்ல சண்டை போடுறீங்களே. நீங்க சொன்ன அந்த வெக்கம் உங்களுக்கு இல்லையா? போதும்டி, என் பொறுமைய சோதிக்காத. உங்களுக்கு தான் பொறுமையே கிடையாது. நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே விளையாடிட்டு இருந்தோம். பிரச்சனை பண்றது நீங்க தான். சரி சரி, கிளம்புங்க. நாங்க மேட்ச கண்டினியூ பண்ணணும். ஹேய், உன்கிட்ட எல்லாம் பேசுறதே அசிங்கம்டி. நேரம் வரட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு அப்பா வச்சுக்கிறேன். வாயாடி. அக்கா, என்னக்கா அவங்க இப்படி சொல்றாங்க? ஆன்ட்டி திரும்ப வந்து சண்டை போடுவாங்களா? டேய், பைரவினாலே சண்டை தாண்டா. சரி, அத போடுறப்ப பாத்துக்கலாம். நீ போய் பந்த போடு. இங்க அடிச்சா அங்க வலிக்கணும். சரிக்கா, உன் கோவத்தை இந்த பந்துல காமி. பாவீங்களா? இப்படியா பந்து அடிக்கிறது? ஐயோ, என் கைய போச்சு. டேய், என்னடா அவங்களே வேடிக்கை பாக்குறீங்க? போய் பந்த வாங்கிட்டு வாங்க, போங்க. அடி பாவி, இது உன்னோட வேலை தானா? விளையாடுறோன்னு தெரியுதுல்ல, பார்த்து வந்திருக்க வேண்டாம்?
அக்கா அக்கா அந்த பந்தை கொடுங்கக்கா. தொலைச்சிருவ ராஸ்கல். பந்து வேணுமா உனக்கு? பந்து இது என் தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அங்க மூளையே கிடையாது. அங்க தலை இருந்தா என்ன இல்லனா என்ன? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன கிண்டலா இருக்கா? இந்த விஷயம் மட்டும் பைரவி அம்மாக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சு கட்டிடுவாங்க. அக்கா எங்க கேப்டனை திட்டாதீங்கக்கா. டேய், யார் உங்க கேப்டன்? துளசி அக்கா தான் எங்க கேப்டன். ஆமா ஆமா, துளசி அக்கா தான் உங்க கேப்டன். ஊர்ல இல்லாத பெரிய கேப்டன். அவ திமிர அடக்க இப்ப எங்க அம்மா வருவாங்கடா. இப்பவே நான் போய் போட்டு கொடுக்கறேன் பாரு. அக்கா அவங்க அப்பவே வந்துட்டு போயிட்டாங்க. துளசி அக்கா கூட சண்டை போட முடியாம தோத்து போய் ஓடி போயிட்டாங்க. என்னடி சொல்ற? தோத்து போய் ஓடிட்டாங்களா? ஆமாக்கா, இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட கூட சொன்னாங்க. துளசி அக்கா இங்கதான் விளையாடுவோம்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டாங்க. துரத்திட்டாளா? யாரு? துளசியா? பசங்களா, நான் ஒரு மேட்டர் சொன்னல, அதையும் சொல்லுங்க. சரிக்கா. அக்கா நாளைக்கு எங்க கேப்டன் அக்காக்கு பர்த்டே. அதுக்கு பைரவ ஆண்டி நேர்ல வந்து வாழ்த்து சொல்ல போறாங்க. யாருக்கு? இவளுக்கா? ஆமா, நீங்க தான் என் மருமக, நீங்க நல்லா இருக்கணும்னு வீட்டுக்கே போயிட்டு வாழ்த்த போறாங்களாம். என்ன கனவு கண்டீங்களா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? உங்க பைரவி அம்மா நேர்ல வந்து என் பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் போறாங்க. நீயும் அத பார்க்கதான் போற. இப்போ இந்த பந்த குடு. பைரவி அம்மா உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணணுமா? எப்படி பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ மா, வலி உயிர் போகுதே. படுபாவீங்க, என் கைய எப்படி உடைச்சிட்டாங்க? அம்மா அம்மா, கடவுளே, இந்த பிசாசால வெளியில போகவே பயமா இருக்கு. அம்மா கொஞ்சம் இங்க வாங்கம்மா. என்ன சத்யவதி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஐயோ கடவுளே. ஏய் சத்யவதி, என்னாச்சுடி உனக்கு? என் கைய உடைச்சிட்டாங்கம்மா. வலி தாங்க முடியல. யாருடி? அந்த வீட்ல ஒரு பிசாசு இருக்காளே, துளசி, அவதாம்மா. ஓ, இது அவளோட வேலையா? ஆமாம்மா. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கம்மா. என்ன நடந்திருக்குன்னு நானே சொல்றேன். துளசி பசங்களோட சேர்ந்து ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருப்பா. நீ அந்த பக்கம் தெரியாதனமா போயிருப்ப. அவ பந்து அடிச்சிருப்பா. அந்த பந்து உன் மேல பட்டிருக்கும். கரெக்டா? கரெக்ட் தாம்மா. எப்படிம்மா கரெக்டா சொல்றீங்க? விட்டிருந்தா அவ ஏன் தலைய உடைச்சிருப்பா. நீ போய் மாட்டிக்கிட்ட. சரி சரி, இதையெல்லாம் பெருசு படுத்தாத. போய் தைலம் தேய்ச்சிக்கோ, எல்லாம் சரியாயிடும். அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் கைய உடைச்சிருக்காமா. நீங்க வந்து கேப்பீங்கன்னு பார்த்தா என்ன என்னடி பண்ண சொல்ற? ரோட்ல விளையாடாதீங்க. யார் மேலயாவது பந்து படும்னு சொன்னா என்கிட்டயே சண்டைக்கு வரா. அவகிட்ட சண்டை போட்டா எனக்கு தான் அசிங்கம். அப்படின்னா அவங்க சொன்னது உண்மையாமா? என்னடி சொன்னாங்க? அங்க இருந்த ஒரு பொடி பையன் சொன்னாமா, உங்க பைரவி அம்மா வந்தாங்க, இங்க கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க. துளசி அக்கா அவங்கள துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. துரத்தி அடிச்சாளா? நீங்க தோத்து போய் வந்துட்டீங்களாமே. நானா? யாரடி சொன்னாங்க? அவங்க அப்படிதாம்மா சொன்னாங்க. இப்படிலாம் பேசுன்னு துளசிதாம்மா சொல்லிருப்பா. அவள அங்கேயே அரைஞ்சிருக்கணும்டி. பேசாம வந்தது தப்பா போச்சு. அம்மா, துளசி இன்னொரு விஷயமும் சொன்னாமா. அத சொன்னா நீங்க இன்னும் கோவப்படுவீங்க. என்னடி சொன்னா? அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்களே நேர்ல போய் வாழ்த்து சொல்ல போறீங்களாம். உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றாமா. அவளுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவ வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? நான் நடக்காதுந்தாமா சொன்னேன். ஆனா அவ நடக்கும்னு சவால் விடுறாமா. அவ மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கலாண்டி. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கம்மா. அவ ஏதாவது சதி பண்ணி சாதிக்க பாப்பா. கவலைப்படாத சத்யவதி, என்ன மீறி எதுவுமே நடந்துராது. இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கும்னு நினைக்கிற? அந்த சிவகாமி தான்.
வருஷம் பிறந்த நாள் அதுவுமா துளசி இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. ஆனா இந்த வருஷம் அது நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு சத்யவதி. இந்த வீட்டு வாசல மிதிக்கவே மாட்டேன்னு சிவகாமி சத்தியம் பண்ணிருக்கா. அவளோட அண்ணனும் இப்ப ஊர்ல இல்ல. சோ அவளும் அவ குடும்பமும் இந்த வீட்டு வாசல மிதிக்கவே முடியாது. என்ன மீறி வந்தா என்ன ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு துளசி உறுதியா சொல்றாமா? அது அவளோட கற்பனைடி. அவளால இங்க வர முடியாது. அதனால நானே அவ வீட்டுக்கு போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு மனப்பால் குடிக்கிறா. ஆனா எந்த நம்பிக்கையில அவ அப்படி சொல்றான்னு எனக்கு புரியலடி. அம்மா, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமா. துளசி காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பேச மாட்டா. உங்களை வர வைக்க அவ ஏதோ சதி பண்ணிருக்கான்னு தோணுது. என்ன மீறி அவளால என்ன பண்ண முடியும் சத்யவதி? அவ ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாமா. அது என்னன்னு தெரியுமா? தெரியலம்மா. இதுதான் உன் பதிலா? கூடவே இருந்து குழி பறிப்பேன், துளசிய விஸ்வாவோட சேரவே விட மாட்டேன், பிரின்னு பிரிச்சிருவேன்னு அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுன. மா, அது விஸ்வா மேட்ரு. துளசி உங்களுக்கெல்லாம் கட்டம் கட்டிருக்கா. இப்ப என்னடி சொல்ல வர? அவ என்ன பெரிய டோனா? கட்டம் கட்டி தூக்கிடுவாளா? துளசிய பார்த்து நான் பயப்படணும்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா. அடச்சி, கட்டம் கட்டியிருக்கா, பிளான் வச்சிருக்கான்னு அத மட்டும் உனக்கு சொல்ல தெரியுது. அவ மனசுல என்ன பிளான் வச்சிருக்கான்னு எனக்கு நீ கண்டுபிடிச்சு சொல்லிருக்கணும். இதுவே தெரியலனா விஸ்வா விஷயத்துல உன்னால என்ன பண்ண முடியும்? அம்மா, அவ பொடி வச்சு பேசுறாமா. அப்போ கோயில் கட்டி கும்பிடு. உன்ன அவ பந்தால் அடிச்சதுல தப்பே இல்லடி. ரொம்ப வலிக்குதா? ஆமாமா. போய் சூடு பறக்க தைலம் தேய்ச்சுக்கோ. உன்னால அதுதான் முடியும். அம்மா, அவ தலை கீழே நின்னாலும் இந்த வீட்டோட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. துளசிய நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன உன் வீட்டுக்கு நீ வர வைப்பியா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி. பர்த்டே பேபி, இந்த ஃபோட்டோவில் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. நானும் அவளும் ஒரே நாள் தான் பிறந்தோம். எல்லா வருஷமும் டேடி மாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. ஆனால் இந்த வருஷம் அப்பா ஊரில் இல்லை. ஸோ அவள் வருவாளான்னு தெரியல. அப்பா இல்லைனாலும் அவரோட சார்பாக நாம் அவளை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது செய்யணுமே. ஸ்பெஷலாக ஏதாவது கிஃப்ட் தரலாம். ஆனால் வாங்கிப்பாளான்னு தெரியலையே. பிறந்த நாள் அன்னைக்கு விஷ் பண்ணா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நானும் அவ சந்தோஷப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்யணும். அது அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு அவ எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா. முதல்ல அந்த ஒப்பீனியனை மாற்றணும். அப்பா இல்லைனாலும் இந்த வீட்டோட ஆசீர்வாதம் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அவளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்?
துளசி, யாருமே இந்த நேரத்துல? கொரியர் வந்திருக்குப்பா. மாமா பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. ஓ, மாமா கிஃப்ட் அனுப்பியிருக்காரா? நல்ல விஷயம்தாம்மா, சந்தோஷமா இருக்கு. உன்னோட மாமாவுக்கு எப்பவுமே உன்னோட ஞாபகம் தாம்மா. அதனாலதான் அவர் ஊர்ல இல்லைன்னா கூட உனக்கு மறக்காம பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. அப்பா, நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த gift எனக்கு இல்லப்பா, விஸ்வாவுக்கு. என்னம்மா சொல்ற? நீங்களே பாருங்க, கவர்ல மட்டும்தான் என் பேர் போட்டிருக்கு. ஆனா இந்த gift விஸ்வாவுக்கு தான் அனுப்பியிருக்காரு. ஏமா அப்படியெல்லாம் இருக்காதுமா, நல்லா பாரு, அதுல உன்னோட பேரும் எழுதியிருப்பாரு. இல்லப்பா, நீங்களே கேளுங்க, என்ன பேருன்னு படிக்கிறேன். அன்பு மகன் விஸ்வாவுக்கு அப்பாவின் ஆசீர்வாதங்கள், பிரியங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். மாமாவோட ஆசீர்வாதம் விஸ்வாவுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா. விஸ்வாவுக்கு மட்டும் மறக்காம கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. மாமா எனக்கு ஏன்பா அனுப்பல? அட, உனக்கும் கண்டிப்பா அனுப்புவாருமா. இல்லனா நேர்ல வந்து கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் சும்மாப்பா. நேர்ல பாக்கும்போதுதான் அம்மா கிட்டயும் தங்கச்சின்னு பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா வெளியூர் போனதும் அவரோட பையன் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கான். என்ன சுத்தமா மறந்துட்டாருப்பா. சாச்சா, நீ ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிற? இங்க பாரு, மாமா எப்பவுமே உன்னையும் விஸ்வாவையும் வேற வேறன்னு நினைச்சதே இல்ல. விஸ்வா மேல வச்சிருக்கிற அதே அக்கறை உன் மேலையும் வச்சிருக்காரு. அத நீ சந்தேகப்படாத துளசி. உங்களுக்கு அம்மாவே பரவாயில்லப்பா. மாமா என்ன பண்ணாலும் விட்டு தராம பேசுறீங்க. அப்படி இல்ல துளசி. உங்களுக்கு மாமா மேல கோவமே வராதாப்பா? எதுக்குமா கோவப்படணும்? ஒரு கண்ணுல வெண்ணெய பூசிக்கிட்டு இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு பூசினா உங்களுக்கு கோவமே வராதாப்பா? துளசி உங்க மருமக தானே, அவளுக்கு ஏன் விஷ் பண்ணல, அவளுக்கு ஏன் கிஃப்ட் அனுப்பலன்னு மாமாவை நீங்க கேட்கணும்ப்பா. அப்படியெல்லாம் கேட்க முடியாதுமா. சரிப்பா, அதெல்லாம் கூட விடுங்க. என்னோட அட்ரஸுக்கு போட்டு விஸ்வாவுக்கு ஏன்பா கிஃப்ட் அனுப்புனாரு? இது அவனுக்கே அனுப்ப வேண்டியதானே? அதாமா எனக்கும் ஒன்னும் புரியல. மாமா கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் சேர்த்துதாமா அனுப்பியிருப்பாரு. உனக்கு மட்டும் வரலனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுதுமா. அப்படியெல்லாம் இல்லப்பா. மாமாவுக்கு என் மேல அக்கறையே இல்ல, அதுதான் உண்மை. துளசி, அப்படியெல்லாம் வார்த்தையை விடாத. மாமா உன் மேல உயிரே வச்சிருக்காரு. மனசு நோகிற மாதிரி அவர் எதையும் செய்ய மாட்டாருமா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சரியான நேரத்துல நீயே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா அனுப்புவாரு. அப்படி நடந்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நடக்குமாப்பா? கண்டிப்பா நடக்குமா, கவலைப்படாத. எனக்கும் மாமா மேல நம்பிக்கை இருக்குப்பா. ஆமா, இந்த கிஃப்ட் என்னப்பா பண்றது? அது விஸ்வாவுக்கு சேர வேண்டியதுமா. நம்மளால போய் இதை தர முடியுமான்னு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, இதை எடுத்து பத்திரமா வை. விஸ்வாவை தனியா பார்த்தா கொடுத்துக்கலாம். சரிப்பா, நான் எடுத்து பத்திரமா வைக்கிறேன். சரி. துளசி, ஆமா, உங்க பைரவி அத்தைய வீட்டுக்கு வர வச்சு உன் ஆசீர்வாதம் பண்ண வைப்பேன்னு சொன்னியே, அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியாமா? நான் இன்னும் எதுவும் யோசிக்கலப்பா. ஆனா அவங்க கண்டிப்பா வருவாங்க, என்ன ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. எப்படிமா? எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே இல்ல. யாரு சொன்னாலும் கேட்காத பைரவி நீ சொன்னா எப்படி கேட்பாங்க? வீட்டுக்கு வருவாங்களா? யாரு சொன்னாலும் கேட்காத பைரவி நான் சொன்னா கேட்பாங்க. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னவோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலமா. எல்லாம் நாளைக்கு புரியும்பா.